லடாக்கில் போராட்டம் வெடிக்க காரணமே இவர்தான் என மத்திய அரசு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் ஆதாரப்பூர்வமான தகவல்களையும் மத்திய அரசு கொடுத்துள்ளது. யார் இந்த சோனம் வாங்சுக்? வன்முறை வெடிக்க இவர்தான் காரணமா? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து மற்றும் 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வலியுறுத்தி பருவநிலை செயற்பாட்டாளரும் சமூக ஆர்வலருமான சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் களமிறங்கியுள்ளார். இவரது கோரிக்கைகள் குறித்து வரும் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதனை ஏற்காத சோனம் வாங்சுக் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள லடாக்கின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்தார். அவருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பலரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் லடாக்கில் நேற்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு லே எஃபெக்ஸ் பாடி என்ற அமைப்பு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த அழைப்பை தொடர்ந்து அந்த பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவை மீறி LAB அமைப்பைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அப்போது லே நகரில் திரண்ட போராட்டக்காரர்கள் அங்குள்ள லடாக் மலைப்பகுதி மேம்பாட்டு தன்னாட்சி கவுன்சில் அலுவலகம் மற்றும் பாஜக அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தினர். அதேபோல காவலர்கள் மீதும் கற்களை வீசிய அவர்கள் CRPF வீரர்களின் வாகனங்கள் உட்பட பல வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்தனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வன்முறையாளர்களை விரட்டியடித்தனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. அதேபோல 40க்கும் மேற்பட்ட போலீசார் உட்பட 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் எல்லை மீறி போனதால் தனது 15 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். இது ஒரு புறம் இருந்தபோதும் போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் கவலை அளிக்கின்றன. அமைதி வழியில் நடத்தப்பட்ட இந்த போராட்டம் எந்தவித பலனையும் அளிக்காததால் இளைஞர்களிடையே ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடுதான் இந்த வன்முறை சம்பவம் என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து பேசிய லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தா குப்தா, பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லே மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வன்முறைக்கு காரணமானவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். லடாக்கில் நடந்த வன்முறைக்கு காரணம் சோனம் வாங்சுக் தான் என மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து சோனம் வாங்சுக்கிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையின் பலனாக லடாக் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் 45%இலிருந்து 84% அதிகரிக்கப்பட்டது. லடாக்கில் பேசப்படும் மொழிகள் அலுவல் மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல அரசு பணிகளுக்கு ஆள்தேர்வு தொடங்கப்பட்டது. அதே சமயம் உயரதிகாரிகள் குழு மூலம் வரும் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. போராட்டத்தை கைவிட கோரி பல தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் அவர் போராட்டத்தை தொடர்ந்து வந்தார். நேபாள போராட்டம் போன்ற சில போராட்டங்களை காட்டி மக்களிடையே போராட்டங்களை அவர்தான் தூண்டிவிட்டார். இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தனது போராட்டத்தை கைவிட்டு சொந்த ஊருக்கு சோனம் வாங்சுக் சென்று விட்டார். வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர அவர் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது.